வணக்கங்க. இன்றைக்கி வந்து நான் அந்த பூனேயில் வந்து ஒரு கேஸ் நடந்திருக்கு, இன்சிடெண்ட்டு. அதை பற்றி பேசலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பூனேயில் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டில் நடந்திருக்கு இந்த இன்சிடெண்ட்டு. அதாவது ஒரு 26 வயசு ஒரு பொண்ணு, ஒரு லேடி, மேரீட் ஆகினு தெரில. அவங்க வந்து வேலைக்கு போகிறதுக்காக பஸ்ஸு டிப்போவில் வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஆள் வந்திருக்கான். அவன் வந்து ஒரு 37 வயசு இருக்கும் அவனுக்கு. அவன் வந்து அந்த லேடிக்கிட்ட வந்து அந்த பஸ்ஸு வந்து நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்து இந்த பஸ்ஸு போகாதுன்னு சொல்லி வேறு ஒரு ஏரியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து செக்ஷுவல் அசால்ட்டு பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவன் போயிட்டான், தப்பிச்சு ஓடிட்டான். அவன் வந்து அந்த செக்ஷுவல் அசால்ட் பண்ணிவிட்டு இந்த ரேப்பெல்லாம் பண்ணிவிட்டு வந்து இந்த கொலையெல்லாம் பண்ணலை. அப்படியே வந்து அவங்கள வந்து சர்வைவ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 நாள் வரைக்கும் வந்து போலீஸுக்கு வந்து ஒரு க்ளூவுமே கிடைக்கல, அவனை பிடிக்கவே முடியல. அப்போ வந்து போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவனை பற்றி சொல்கிறவங்களுக்கு வந்து 1 lakh rupees வந்து ரிவார்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா தன்னோட வில்லேஜ் ஸ்ரீரூரோ ஏதோ ஊர் பேர் போட்டிருந்தது, அந்த வில்லேஜுக்கு போயிருக்கான், அவனோட ஓன் நேட்டிவ் பிளேஸ்க்கு. அந்த நேட்டிவ் பிளேஸில் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மீல்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க யாரோ தெரிஞ்சவங்க வீட்டில் அவன் வந்து இருந்திருக்கான். அப்போ வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததை வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தனை பார்த்து போலீஸுக்கு வந்து சொல்லிட்டாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா சுகர்கேன் ஃபீல்டு, அதாவது வந்து அந்த ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, அந்த கரும்பு இதெல்லாம் வந்து தோட்டம்லாம் இருக்கும்போது அங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். போலீஸ் வந்து அவனை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்னு இனிமேல் தான் தெரிய வரும். அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போதும் டீட்டெயில்டாக எதனால் அப்படி பண்ணால் என்ன ஏது எந்த ஒரு காரணங்கள்லாம் எல்லா இதுவும் தெரிய வரும், விளக்கமும். அங்கே இருக்கிற வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு, காம்ப்ரிஹென்சிவ் செக்யூரிட்டி வந்து போடணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் ஃபுல்லாகவுமே வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அங்கே வந்து ப்ரொடெக்ஷனே இல்லை, அங்கே டிப்போவில் வந்து யாருமே இல்லை. அங்கேயும் வந்து வேக்கன்சிஸ் எல்லாம் வந்து அந்த நிறைய வந்து அங்கே இருக்குது. அதுக்கு வந்து ஆளுங்களை போடணும், வேக்கன்சியை வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஆளுங்களை வந்து வைக்கணும். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கும் லேடிஸ்க்கும் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஆளுங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 13 இது வந்து டீம் வந்து இதை வந்து இவனை தேடி அலைஞ்சிருக்காங்க. இவன் மேலே வந்து ஒரு 5-6 கேசஸ் இருக்குது அப்படின்னு வந்து போட்டிருந்தது நியூஸில். அதாவது வந்து இந்த செயின் ஸ்நாச் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த ராபரி அந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கு. இவன் வந்து என்ன சின்ன சின்ன தெஃப்ட்டு அந்த மாதிரிங்கிறனால வந்து பெயிலில் அவனை விட்டுருக்காங்க. பெயிலில் வெளியில் வந்துட்டு வந்து திரும்பி இதே மாதிரி இதை விட மோசமான இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்டெல்லாம் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து கடுமையான தண்டனைகள் கொடுத்தால் மட்டுமே வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நிகழாமல் இருக்கும். ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சின்ன தப்புதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நம்ம விட்டுட்டாங்கன்னா அது வந்து சின்னதை வந்து பெருசாக்கி அப்புறம் பெரிய அளவில் இந்த மாதிரி தான் வந்து நிறுத்துவாங்க. அதனால் வந்து அதுக்கு சரியான வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.